Hi, welcome to Nirmala Simple Recipes. நாம இன்னைக்கு பார்க்க போறதுங்க ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இட்லி ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இட்லி வந்து இந்த மாதிரி பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். டொமேட்டோ சாஸ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. மஞ்சள் பொடி, chilli பவுடர், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் பிடிக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை நம்ம போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாங்க. ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. கூட நான் ஒரு அரை கேப்சிகம் மட்டும் எடுத்துருக்கேன். பாதி அளவு கேப்சிகம் எடுத்து போட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சு சேர்த்துருக்காங்க. கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் அப்படியே கூட செய்யலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். 1/4 டீஸ்பூன் அளவு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேங்க. ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. அது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நான் வந்து இட்லியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேங்க. மாவில் உப்பு போட்டு தான் நம்ம இட்லி ஊற்றுவோம். அதனால் நம்ம இதில் உப்பு வந்து பார்த்து தாங்க சேர்க்கணும். நான் வந்து இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் வேணும்னா நம்ம இட்லியில் கூட கொஞ்சம் தூவிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி சேர்த்துடலாங்க. இட்லியை சேர்த்துட்டு நம்ம ஒன்று போல் எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி கலரி கொடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த இட்லியோட அந்த டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா வந்து சேர்ந்து வந்திருக்கணுங்க. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் இதை வந்து செஞ்சு காட்டியிருக்கேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு உடனுக்குடன் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடு ஏறினதும் இட்லி நல்லா சூடு ஏறினதும் அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா இட்லியோடு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் சூடு ஏறினதும் ஆஃப் பண்ணிடலாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.